வணக்கம். இன்னைக்கு எது பத்தி பேசப் போறேன் அப்படின்னா, இது பத்தி அப்படிங்கிறத விட யார பத்தி பேசப் போறேன் அப்படிங்கிறது தான் முக்கியம். அ இன்னைக்கு ரொம்ப பரபரப்பா ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எத்தனை பேர் அத நோட்டீஸ் பண்ணீங்கன்னு தெரியல. நம்மளுடைய திருமதி குஷ்பு சுந்தர் அவர்கள் பேசின பேச்சு தான் ரொம்ப வைரலா போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துட்டுருக்கு. நிறைய கண்டனங்களும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அண்ட் இவங்க மன்னிப்பு கேட்குற வரைக்கும் இவங்கள விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்னதான் பேசுனாங்க இவங்க அப்படின்னா நம்மளுடைய பாஜக சார்பில் போன 11ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டம் ஒன்று பண்ணாங்க. ஒரு பெரிய மீட்டிங் மாதிரி வச்சு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. எதுக்கு அப்படின்னா, போதைப் பொருட்களுக்கு எதிராக, போதைப் பொருட்கள் உபயோகிக்கிறதுக்கு எதிராக ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் சரி, எல்லா இடத்துலையும் சரி, போதைப் பொருட்கள் அதிகமாயிடுச்சு. போதைப் பொருட்களை அதுக்கு எதிரான விழிப்புணர்வு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்தில் பண்ணியிருக்காங்க. நல்ல விஷயம்தான், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் எதுக்காக இங்கே தமிழ்நாட்டில் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், இங்கே நிறைய போதைப் பொருட்கள் பிடிக்கிறாங்க இல்லையா. மாதத்துக்கு ஒருக்க உள்ள மாதத்துக்கு 2 தடவை போதைப் பொருட்களை பிடிச்சிடுறாங்க. கிட்டத்தட்ட நம்ம டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமே நிறைய பிடிச்சிருக்காங்க. ஒரு 100, 200, 1000, 3000 அப்படின்னு டன்னு கணக்கில் நிறைய போதைப் பொருட்களை கைப்பற்றிருக்கிறாங்க. ஸோ அதுக்கு நம்ம டிஎம்கேல இருந்த ஜாஃபர் சாதிக் அப்படிங்கிறவர் அவர் தான் எல்லாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் இப்போ லேட்டஸ்ட்டாக கைது பண்ணிட்டாங்க. ஒரு வாரம் மேலே ஆச்சு, கைது பண்ணிட்டாங்க. வடநாட்டில் இருந்தார், அவரை கைது பண்ணி கூப்பிட்டு வந்திருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த விசாரணை அப்படிங்கிறது எப்படி போகும் தெரில, பார்க்கலாம். ஆனால் இவங்க என்ன தான் பேசினாங்க இப்படி தமிழகம் ஃபுல்லாக அது எலெக்ஷன் டைமில் தமிழகம் ஃபுல்லாக ஆர்ப்பாட்டம் தெரிவிக்கிறதுக்கு என்ன தான் பேசினாங்க அப்படின்னா, இவங்க போதைப் பொருளை பற்றி பேசினதுக்கு யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கலை. இவங்க ஆக்சுவலாக என்ன பேசினாங்கன்னா, மகளிருக்கு உதவித்தொகையாக நம்மளுடைய தமிழக அரசு மாதம் மாதம் பணம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த பணத்தை என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, பிச்சை போடுற மாதிரி போடுறீங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க டிஎம்கேவை அவங்கள தாக்கி பேசணும் அப்படின்னு தான் பேசினாங்க. ஆனால் இது எப்படி ட்விஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க பிச்சை போட்டால் அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஸோ இப்போ தமிழகத்தில் இருக்கிற மகளிர், அதாவது இந்த பணத்தை வாங்கக்கூடிய எல்லா மகளிரும் என்ன நினச்சிருக்காங்க அப்படின்னா, அப்போது நாங்கள் பிச்சை வாங்குறோம் நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு அது வேறு மாதிரி ட்விஸ்ட் ஆகிடுச்சு. அஃப்கோர்ஸ் குஷ்பு அவர்களுக்கு நிறைய வார்த்தைகள் எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியாது. நிறைய இடத்துல அவங்க பேசியிருக்காங்க. அவர் தமிழரும் இல்லை, ஆனாலும் நல்ல தமிழ் பேசுகிறாங்க. அந்த விஷயத்தில் நான் அவங்கள பாராட்டுவேன். நிறைய நல்ல தமிழ் பேசுகிறாங்க. நிறைய வார்த்தைகளுக்கு அர்த்தம் தெரியாமலே பேசுகிறாங்க. அதுவும் எங்கே போய் முடியும் அப்படிங்கிறது தெரியல. இந்த மாதிரி தான் நிறைய இடத்துல சிக்கிக்கிறாங்க அங்கங்கே பேசி. ஆக்சுவலாக அவங்க என்ன பேசினாங்க அப்படின்னா, ஒரு பெரிய கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அந்த மேடையில் அவங்க பேசியிருந்தாங்க. நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு போதைப் பொருள் பற்றி நிறைய பேசியிருந்தாங்க. போதைப் பொருள் தான் தடுக்கணும், போதைப் பொருளால் நிறைய விளைவுகள் ஏற்படுது அப்படி சொல்லாரு பேசியிருந்தாங்க. குறிப்பாக டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்கே நிறைய போதைப் பொருள் நடமாட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஎம்கேவை தாக்கி நிறைய பேசியிருந்தாங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, 11 டன் பிடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் ஞாபகம் வந்தது போல் இருக்குது, அது 11 டன் இல்லை 11,000 டன் அப்படின்னு ஞாபகம் வந்தது போல் இருக்குது. திருப்பியும் அவங்க வார்த்தையை திருத்தி, இல்லை 11,000 டன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் திருத்தி பேசினாங்க. அது என்ன கணக்கோ, கொஞ்சம் கொஞ்சமாக தான் பிடிச்சாங்க. மொத்தமாக 11,000 டன்லாம் எங்கேயும் பிடிக்கல. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இடங்களில் பிடிச்சிட்டு தான் இருக்காங்க. அதற்கு சம்மந்தப்பட்ட நம்மளுடைய ஜாஃபர் சாதிக் அவர்களையும் கைது பண்ணிட்டாங்க. அண்ட் டிஎம்கேலேருந்தும் ஜாஃபர் சாதிக்கை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. இவர் இந்த மாதிரி விஷயங்களில் வேலைகளில் ஈடுபட்டதுனால இவர் கட்சியிலேருந்து நீக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கியிருக்காங்க. ஸோ அதையும் கேட்குறாங்க குஷ்பு அவர்கள், நீங்கள் நீக்கி வச்சுட்டா போதுமா, வேற என்ன செய்யணுன்றீங்க. அவர் தப்பு பண்ணாருன்னு தெரிஞ்சிச்சு, கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க. நீங்கள் நீக்கிட்டீங்கன்னா அவங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் போயிருமா. இங்கே எல்லா கட்சியும் போதைப் பொருள் யூஸ் பண்ணுறவங்க தான். நீங்கள் டிஎம்கேவை கைது, நீங்கள் உங்கள் கட்சியில் இருக்கிறவன் தான் கைதாயிருக்கான்னு கையை நீட்டி காமிச்சிட்டாங்களா, அவங்க மட்டும் தான் தப்பு பண்ணாங்கன்னு அர்த்தம் கிடையாது. எல்லா கட்சிக்காரங்களும் போதைப் பொருள் யூஸ் பண்ண தான் செய்கிறீங்க. எல்லா கட்சிக்காரங்களும் தண்ணி அடிக்கிறது வைக்கிறது எல்லா விஷயங்களும் நடக்க தான் செய்யுது. மாநாட்டில் நிறைய சப்ளை ஆக தான் செய்யுது.
தெரிஞ்சு சப்ளை பண்ணுறாங்க, தெரியாமல் சப்ளை பண்ணுறாங்க, நிறைய விஷயங்கள் நடக்க தான் செய்யுது. அதனால வந்துட்டு டிஎம்கே மட்டும்தான் போதைப் பொருள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை காமிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம் என்ன கேட்டாங்கன்னா, இது வந்து டிரான்சிட்டுக்காக தான் தமிழ்நாடு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து தமிழ்நாடு அரசு வந்து எதுவுமே பெருசாக கேள்வி கேட்கல அப்படின்னு சொன்னாங்க. டிரான்சிட் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது இடையில அது எங்கே ட்ராவல் ஆகுதோ அங்கே பிடிக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அதுக்கு பேர் தான் டிரான்சிட் அப்படிங்கிறது. அதாவது தமிழ்நாட்டுக்கு இங்கேருந்தோ வருது, இங்கேருந்து எங்கேயோ போகுது, அதாவது ட்ராவலில் பிடிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில், அவ்வளோதான் விஷயம். ஸோ அதை தான் வந்து டிரான்சிட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு வந்திருக்குல்ல, அப்போ இதுக்கு தமிழ்நாடு தானே பொறுப்பு அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்து அது எங்கேருந்து வந்ததுன்னா டெல்லியிலேருந்து வந்தது. டெல்லியிலேருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்கேருந்து வேற எங்கேயோ போகுது, அது பார்சலாக வருது, பார்சலாக போகுது. இது வந்து நிறைய நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் டெல்லியிலேருந்து ஏன் வந்தது அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேட்கவே இல்லையே. போதைப் பொருளுக்கு எதிராக இவ்வளோ பொங்குறீங்க, டெல்லியிலேருந்து இங்கே 11 டன் வந்து தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11 டன் வந்து வடநாட்டிலேருந்து வருது அப்படின்னா இங்கே இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் எவ்வளோ போயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கவே இல்லையே. ஏன் வந்து மத்தியில் ஆட்சி பண்ணுறது இவங்க கட்சியாச்சே, எப்படி கேள்வி கேட்பாங்க? ஸோ டெல்லியிலேருந்து வந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன லைன் மாதிரி சொல்லிட்டு தமிழ்நாட்டில் பிடிபட்டது அப்படிங்கிறத பெருசாக சொன்னாங்க. எல்லாரும் பண்ணுற வேலை தான், அவங்க மேலே ஏதாவது தப்பு இருந்தால் மூடி மறைச்சிருவாங்க, வெளியில் வந்து எதையும் பேச மாட்டாங்க. ஸோ போதைப் பொருள் சம்மந்தமாக பேசும்பொழுது நம்மளுடைய குழந்தை ஆர்த்தி அவர்களை பற்றியும் ஒரு லைன் பேசினாங்க. அதாவது பாண்டிச்சேரியில் வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்தது இல்லையா, ஒரு 9 வயது சிறுமிக்கு நடந்தது. இதுக்கு வந்து போதைப் பொருள் தான் வந்து முக்கியமான காரணம், அதுக்கு வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன போதைப் பொருள் தான் காரணம் அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. ஆக்சுவலி வந்து போதை தான் காரணம். நான் கூட வந்து அவங்களுக்காக வீடியோ அந்த குழந்தை ஆர்த்திக்காக போட்ட வீடியோவில் வந்து அதை தான் சொல்லியிருந்தேன். முக்கியமான 2 காரணங்களில் ஒன்று போதைப் பொருள், இன்னொன்று இன்டர்நெட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஏற்றுக்கக்கூடிய விஷயம்தான். ஆனால் அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து போன போதைப் பொருள் தான் உங்களுக்கு எங்கேருந்து தெரிஞ்சுது அப்படின்னு தெரியல. ஏன்னா புதுச்சேரி அப்படிங்கிறது வந்து போதைப் பொருளுக்கு பெயர் போன இடம். ஸோ அங்கே வந்துட்டு இங்கேருந்து அங்கே போய் அங்கே அப்படி ஆச்சு, அதுக்கு டிஎம்கே தான் காரணம் அப்படின்னு எல்லாம் நீங்கள் பேசுகிறத நாங்கள் ஏற்றுக்க முடியாது. ஸோ போதைப் பொருள் தான் காரணம் அப்படிங்கிறத வேணால் ஏற்றுக்கலாம். சரி, ஆர்த்தியை வச்சு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்களே, இவங்க ஏதாவது ஆர்த்தியை பற்றி சொல்லியிருக்காங்களா, இல்லை ஆர்த்தியை பற்றி ஏதாவது ட்வீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இவங்களோட ட்விட்டர் பேஜில் வந்து ஆர்த்தியை பற்றி எதுவுமே ட்வீட் பண்ணலை. அண்ட் என்ன அப்படின்னா, ஆர்த்தி பற்றி செய்தியாளர்கள் கேள்வி கேட்கும் பொழுதோ அங்கேயும் வந்து நிறைய வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டாங்க. அது போன வாரம் ஃபுல்லாக அது வைரலாக போச்சுது. அதாவது என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த விஷயத்தை பற்றி கேட்குறீங்க இல்லையா, இது அரசியல்வாதியாக்கு என்ன பதில் சொல்கிறீங்களா, இல்லை ஒரு பெண்ணாக பதில் சொல்கிறீங்களான்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது எப்படி புத்திசாலித்தனமான கேள்வி அப்படிங்கிறது எனக்கே புரியலைங்க இந்த கேள்வி. அதாவது நிருபர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த ஆர்த்தி வந்து குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு கொடூரம் நடந்திருக்கு இல்லையா, இதை பற்றி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. இதுக்கு வந்து ஒரு அரசியல்வாதி, அதுவும் ஒரு பெண் அரசியல்வாதி, இவங்க எந்த மாதிரியான ஒரு கருத்தை அங்கே சொல்லியிருக்கணும் இல்லையா? ஸோ அதை விட்டுட்டு கோவப்பட்டுட்டாங்க. அதை வேற எடுத்து அந்த சேனல்லேருந்து தனியாக போட்டு கிளின்னு கிழிச்சிட்டு இருந்தாங்க. அதாவது என்ன கேட்டாங்க குஷ்பு அப்படின்னா, நீங்கள் இந்த கேள்விக்கு நான் ஒரு அரசியல்வாதியாக பதில் சொல்லணுமா, இல்லை ஒரு பெண்ணாக பதில் சொல்லணுமான்னு கேட்குறாங்க. இது என்ன ஒரு புத்திசாலித்தனமான ஒரு கேள்வி? ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கொடூரமான ஒரு விஷயம் நடந்திருக்கு, நீ பொறுப்பான ஒரு இடத்துல அரசியல்வாதியாக இருக்க, உங்ககிட்ட வந்து ஒரு நிருபர் வந்து கேள்வி கேட்குறாங்கன்னா நீ அந்த இடத்துல உட்காந்து நான் பெண்ணாக பதில் சொல்லணுமா, அரசியல்வாதியாக பதில் சொல்லணுமா கேட்டுட்டு இருப்ப. இது என்ன, எனக்கு புரியவே இல்லை. அவங்க அன்னைக்கு என்ன தான் கேட்டாங்க அப்படிங்கிறது புரியல. இல்லை அவங்களுக்கு வந்து நடந்த விஷயமே தெரியலையா என்னத்துக்கு கேட்டாங்க அப்படின்றது புரியல. ஆனால் அவங்க அன்னைக்கு பேசுனது தப்பான ஒரு விஷயந்தான். கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே அறிக்கை வெளியிட்டிருக்கணும், கேட்கறதுக்கு முன்னாடி அவங்களே ட்வீட் பண்ணியிருக்கணும். ரெண்டுமே பண்ணலை. கேட்டும் கூட நான் வந்து எப்படி கருத்து சொல்லணும் அப்படின்னு அவங்க கேட்டு கோவப்பட்டது வந்து ஒரு பெரிய சர்ச்சை தான். அது வந்து அவங்க செய்த ஒரு தவறான விஷயந்தான். அதுக்கப்புறம் அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு இவங்களுக்கு என்ன இருக்குது? இவங்களுக்கு வந்து போதைப் பொருள் பற்றி பேசணும் அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தையோட விஷயத்தை எடுத்து பேசுவாங்களா? அன்னைக்கு கேட்கும்போது நீங்கள் எதுவுமே கருத்து சொல்லலையே, இன்னைக்கு வந்து அந்த குழந்தைய வச்சு பேசுகிறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எனக்கு கேட்க தோணுச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜாஃபர் சாதிக் பற்றி கொஞ்சம் பேசினாங்க. உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தானே, உங்களுக்கு தெரியாமல இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படி இப்படின்னு வந்து பெருசாக பேசுனாங்க. யார் மாட்டிக்கிட்டாங்களோ அவங்கள வச்சு நம்ம கிழிப்போங்க. இதுவே நம்ம கட்சிக்காரனாக இருந்தால் நாங்கள் பூசி மொழிகிடுவோம், அடுத்த கட்சிக்காரனாக இருந்தால் வச்சு கிழிக்க தான் செய்வோம். ஸோ அதை தான் வந்து அவங்களும் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டாஸ்மாக் பற்றி கேட்டாங்க.
அதாவது டிஎம்கே வந்து ஆட்சிக்கு வரும்போதே சொன்னாங்க டாஸ்மாகை வந்து நாங்கள் ஒழிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எண்ணிக்கையை குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அது வந்து பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை 2-3 இடத்துல அதை பதிவு பண்ணாங்க. அண்ட் போதைப் பொருள் சம்பந்தமாக பேசும்பொழுது சிஎம் வந்து ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அந்த பேச்சில். அதாவது போதைப் பொருள் உங்கள் ஆட்சியில் தானே பிடிபட்டிருக்கு, அப்போ நீங்கள் பொறுப்பான சிஎம்மாக இருந்தால் நீங்கள் வந்து ராஜினாமா பண்ணணும்ல, ஏன் பண்ணலை நீங்கள்? ராஜினாமா பண்ண சொல்லி ஏன் யாருமே ஆர்ப்பாட்டம் பண்ணலை அப்படின்னு கேட்டாங்க. நாங்களாம் ஆர்ப்பாட்டம் பண்ணதுக்கு ரெடியாக இல்லைங்க, ஏதோ வந்து இப்போ தான் கொஞ்சம் ஆட்சி மாதிரி வேறு மாதிரி ரூட்டில் போயிட்டுருக்கு, போகட்டும் கொஞ்சம் தூரம் போகட்டும், அதுக்கப்புறம் வேறு ஆட்சி அமையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் உட்காந்துட்ருக்கோம். ஸோ எந்த ஆட்சி அமைஞ்சாலும் மக்களுக்கு முழுசாக நல்லது நடக்க போகிறதில்ல. இந்த இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி இவங்களுக்கு அவங்க பெட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ ராஜினாமாலாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ராகுல் காந்தி அவர்களை பற்றி தாக்கி பேசினாங்க. உண்மை, பாஜகவில் இருந்தால் எப்படியும் ராகுல் காந்தியை தாக்கி பேசாமல் இருக்க முடியாது இல்லையா? ஸோ ராகுல் காந்தி வந்து என்ன பண்ணுறாரா, வெளிநாட்டிலலாம் போய் இந்தியாவை பற்றி குறை சொல்கிறாராம். ஸோ இந்தியாவை பற்றி குறை சொன்னால் மோடி அவர்களை வந்து எல்லாரும் தப்பாக நினைப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு இவர் வந்து வெளிநாட்டில் போய் வந்து குறை சொல்கிறாரு. மோடி அவர்களை தப்பாக நினைக்க மாட்டாங்க, நம்ம நாட்டை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உருக்கமாக பேசிகிட்டு இருந்தாங்க. அது என்னவோ உண்மைதான். ஆனால் ராகுல் காந்தி எங்கே என்ன பேசினாரு, எப்படி பேசினாரு, வெளிநாட்டில் போய் நம்மளை பற்றி என்ன தப்பாக பேசினாரு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லலை. ஆனால் மொட்டைக்கட்டையாக பேசி முடிச்சிட்டாங்க. சரி, ஓகே, பரவாயில்ல, இருக்கட்டும். அவங்க வந்து ராகுல் காந்தியை தாக்கி தான் பேசி ஆகணும். ஏன்னா இப்போத்துக்கு பாஜகவில் இருக்காங்க. ஸோ பாஜகவில் இருந்தால் அப்படி தானே பேசி ஆகணும், வேறு வழி இல்லையே. அண்டு அதுக்கப்புறம் வந்து காங்கிரஸ், டிஎம்கே நம்மளுடைய தமிழ்நாட்டில் போட்டியிட்டது வந்தது அந்த வரலாறுலாம் கொஞ்சம் பேசினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, காங்கிரஸும் சரி டிஎம்கேவும் சரி வாரிசு அரசியல் தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எப்படி வேணால் பண்ணிட்டு போகிறாங்க, இருந்துட்டு போகிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா, வாரிசு அரசியல் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நான் வந்து துணை போக மாட்டேன். நல்ல அரசியலாக இருந்தால் யார் வேணால் பண்ணலாம். அப்பா பண்ணி, மகன் பண்ணி, பேரன் பண்ணி எல்லாருமே வந்து பண்ணலாம். ஆனால் நல்ல அரசியலாக மக்களுக்கு வந்து நல்லபடியாக நன்மைகள் சென்று சேரக்கூடிய ஒரு அரசு அப்படின்னா வழியாக நீங்கள் வந்தால் கூட பரவாயில்ல. நம்ம அரசர் காலத்துலலாம் அப்படி தானே இருந்தோம். ராஜராஜ சோழன்னா சுந்தர சோழனோட மகன் தானே ராஜராஜ சோழன் இல்லையா? ராஜராஜ சோழனோட மகன் ராஜேந்திர சோழன். எல்லாமே வந்து வழியாக வந்தவங்க தான். அப்படி தான் ஆட்சி பண்ணி நல்லபடியாக தான் வச்சுருந்தாங்க மக்களை. இப்போ இருக்கிறவங்க தான் கொஞ்சம் அப்படி இப்படி போயிட்டாங்க. அண்டு கடைசியாக என்ன கேட்டாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றி கொஞ்சம் பேசினாங்க. என்ன பேசினாங்கன்னா, அது நாங்களாம் வந்து 10 அரை மணி நேரம் பேசினா கூட நம்ம பாட்டுக்கு வரோம், பேசுகிறோம், மைண்டில் வந்து எங்களுக்கு இருக்குது, நாங்கள் இப்படியே பேசிக்கிட்டே இருக்கோம். ஆனால் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து பேப்பர் இல்லாமல் பேசவே மாட்டார். அந்த பேப்பரில் எழுதி கொடுக்கறதுக்கே ஒரு டீம் வச்சுருக்காரு. ஸோ அந்த பேப்பரில் வந்து வச்சு பேசுவார். அதையாவது ஒழுங்காக பேசுகிறாரான்னு பார்த்தா ஒழுங்காக பேசலை. தமிழை வந்து தப்பு தவறுமா பேசுகிறாரு. கலைஞரோட மகன் இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரே, பார்க்காம பேச மாட்டாரா, ஒழுங்காக பேச மாட்டாரா, தமிழை வந்து தப்பு இல்லாமல் பேச மாட்டாரான்லாம் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு வந்து இந்த வகையில் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் அப்படின்லாம் பேசியிருந்தாங்க. ஓகே, அதை வேணால் நான் ஒத்துக்குவேன். அது கலைஞர் வந்து பேசின பேச்சுக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறது ரொம்ப குறைச்சல் தான். அவருடைய மகன் அப்படிங்கிறப்போ தாய் வந்து 8 அடி பாஞ்சா குட்டி வந்து 16 அடி பாயும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இல்லைன்னா கூட அவர் 8 அடி பாஞ்சாருன்னா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 அடி 7 அடியாவது பாஞ்சிருக்கணும். அந்த மாதிரியெல்லாம் இல்லை. ஸோ தமிழை பொறுத்தளவில் கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் இல்லை அப்படின்னு குஷ்பு சொன்ன அந்த கருத்தை வந்து நான் வந்து ஒத்துக்கிறேன். அது சரியான கருத்து தான் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. ஸோ இது வந்து பொதுவாக வந்து குறை சொல்லலை, இன்னும் நல்லா இருந்திருந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற அப்படிப்பட்ட ஒரு கருத்து தான் என்னுடையது. அண்ட் இன்னும் சில விஷயங்கள் எல்லாம் சொன்னாங்க அப்படின்னா, நம்மளுடைய குஷ்பு மேடம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, புயலை பற்றி பேசினாங்க. நம்ம ஊரில் புயல் வந்துச்சா, வந்துச்சு. என்ன ஆச்சு, எல்லா இடத்துலையும் தண்ணி வந்துச்சா, வந்துச்சு. எல்லா இடத்துலையும் தோண்டி போட்டிருந்தாங்க. தண்ணி எல்லா இடத்துலையும் வந்து நின்றுச்சு. வீட்டுக்குள்ளெல்லாம் தண்ணி வந்துச்சா, வந்துச்சு. சரி, இதெல்லாம் வந்துச்சு. எங்கே வந்துச்சு? சென்னையில் ஃபுல்லாக வந்துச்சு. சென்னையில் தானே வந்து முதல்வர் அவர்களுடைய வீடும் இருக்குது. முதல்வர் அவர்கள் வந்து போகிற தெருவும் இங்கே தானே இருக்குது. ஏன் முதல்வர் வீட்டுக்குள்ளே தண்ணி வரல? ஏன் முதல்வர் வந்து போகிற தெருலாம் வந்து தோண்டி போடலை? அவங்க வந்து போகிற இடத்துலலாம் ஏன் வந்து மின்சாரம் வந்து கட்டாகலை? நம்ம வந்து மக்கள் இருக்கிற எல்லா இடத்துலையும் இந்த பாதிப்புலாம் இருந்தது. இவங்க மட்டும் நல்லா இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டாங்க. இந்த கேள்வி வந்து எல்லாருக்குமே இருக்கக்கூடிய கேள்வி தான்.
அதாவது புயல் வந்தது, நீ இருந்த இடம் மட்டும் நல்லபடியா இருந்தது, மக்கள் இருந்த இடம்லாம் நல்லபடியா இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. இது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். அதாவது ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவங்க நல்ல இடத்துல தான் இருப்பாங்க. காமராஜர் அவர்களுக்கு அப்புறமா வந்து எந்த ஆட்சியாளருமே வந்து சாதாரணமா இருந்து நான் பார்த்ததில்லை தமிழ்நாட்டுல. ஸோ அது வந்து காலங்காலமா அரை நூற்றாண்டு காலத்துக்கு மேலாக நமக்கு இது பழகி போயிடுச்சு அப்படிங்கிறதுனால இந்த கேள்வி வந்து மக்கள் கண்டிப்பா ஏத்துப்பாங்களா அப்படின்னு தெரியல. அவங்க ஆட்சியில இருக்கிறவங்க அப்படிதான்பா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கும் பழகி போயிடுச்சு. ஸோ அந்த கேள்வி வந்து சரியான கேள்விதான். ஆனா எனக்கு ஒரு விஷயம் என்னன்னா, நீங்க புயலுக்கு இங்க சீமை மட்டும் குறை சொன்னீங்களே, நம்மளுக்கு புயலுக்கு இதுக்கு முன்னாடி வந்த எல்லா விஷயத்துக்கும் எல்லா இயற்கை பேரழிவுக்கும் உங்க அரசுல இருந்து கொடுக்க வேண்டிய எந்த நிதியுமே கொடுக்கலையே, அதுக்கு நீங்க வந்து மோடிஜியை போய் கேள்வி கேட்பீங்களா மிஸ்ஸஸ் குஷ்பு அவர்களே? வாய் தவறி வந்துச்சு. ஓகே, மிஸ்ஸஸ் குஷ்பு. ஓகே, அதாவது மோடியை போய் நீங்கள் கேள்வி கேட்கலாம்ல. இங்கே வந்து நீங்கள் கேட்குறீங்க இல்லையா, நம்மளுடைய முதல்வர் அவர்களை வந்து கேள்வி கேட்குறீங்களா, நீங்கள் வந்து புயல் காலத்தில் நீ மட்டும் சேஃபாக இருந்தியே, உன் இடம் மட்டும் நல்லா இருந்தது, மக்களுக்கு நல்லா இல்லையே. அப்போ வந்து அதே கேள்வியை நீங்கள் மோடிக்கிட்டையும் கேட்கணும் இல்லையா. எங்கே கஜா புயலுக்கு வர வேண்டிய நிவாரண நிதியை இன்னும் வந்து சேரல, இப்போ வந்திருக்கிற புயலாக தான் பேரழிவுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்ட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் எங்கேருந்து வர்றது? இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்க மாட்டீங்களா? கட்சியில் தானே இருக்கீங்க, ஒரு எட்டு போய் கேட்டு வரலாம்ல மோடிக்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து என்ன பேசினாங்கன்னா, அப்படியே வந்து சாதாரணமாக பேசிகிட்டு இருந்தாங்க. சிஏஏ பற்றி பேசினாங்க. சிஏஏக்கு வந்து ஒரு முஸ்லீம் கூட எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை அப்படின்னாங்க. சிஏஏ அப்படிங்கிறது என்ன ஏது அப்படிங்கிறத தள்ளி வச்சுக்கலாம், அது வந்து ஒரு தனி டாபிக், அப்புறம் பேசலாம். ஆனால் வந்து சிஏஏக்கு எந்த முஸ்லீமும் வந்து போராடவில்லையா, எந்த முஸ்லீமும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லையா. முஸ்லீம் கட்சிகள் எல்லாமே எதிர்ப்பு தெரிவிச்சாங்கங்க, ரோட்ல இறங்கி போராடினாங்க. நீங்கள் பார்த்தீங்களா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அதாவது அங்கேயே கை காட்டி சொல்கிறாங்க, இங்கே வந்து நம்ம மேடையிலே ஒரு முஸ்லீம் உட்காந்துருக்காங்க, அங்கே ஒரு முஸ்லீம் அம்மா இருக்காங்க, இவங்கெல்லாம் பாஜகவில் இருக்காங்க, இவங்களுக்கெல்லாம் தெரியாதா, இவங்கெல்லாம் எதிர்க்கலையா, அவங்களாம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க எதிர்க்க மாட்டாங்க. இந்த கட்சிக்கு வருவாங்க, அந்த கட்சிக்கும் போவாங்க, கூட்டத்துக்கு போகிறவங்க எல்லா கட்சிக்கும் தான் போவாங்க. அது வந்து உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கட்சிக்கும் வருவாங்க, அங்கேயும் போவாங்க. இங்கே அந்த வடிவேலு சொல்கிற மாதிரி இவங்ககிட்ட வாங்கின காசுக்கு இங்கே ஒரு குத்து, அவனுக்கிட்ட வாங்கின காசுக்கு அங்கே ஒரு குத்து, அப்படி தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சு நீங்கள் பேச முடியாது. இடையில வந்து ஒரு கருத்து என்ன சொன்னாங்கன்னா, இவங்களுக்கும் வந்து தப்பாக தெரில, இவங்களுக்கும் தப்பாக தெரில, எனக்கும் அது தப்பாக தெரில அப்படின்னாங்க. ஏன்னா அவங்களும் வந்து முஸ்லீம் தானே. ஸோ அவங்களையே சொல்லிக்கிறாங்க, எனக்கும் தப்பாக தெரில, வடநாட்டில் அவ்வளோ முஸ்லீம் இருக்கிறாங்க, அவங்களுக்குலாம் தப்பாக தெரில, இங்கே இருக்கிற இவங்களுக்கு டிஎம்கேக்கு மட்டும் எப்படி தப்பாக தெரியுது அப்படின்னா, டிஎம்கே மட்டும் எதிர்த்து வந்து போராடலைங்க, எல்லா கட்சிக்காரங்களும் எதிர்த்து வந்து இது பண்ணுறாங்க, எக்ஸப்ட் பாஜக. எல்லா கட்சிக்காரங்களும் வந்து சிஏஏ வர வந்து எதிர்த்து தான் குரல் கொடுத்துருக்காங்க. முஸ்லீம் கட்சியை சேர்ந்தவர்கள், முஸ்லீம்கள் அதிகமாக போராட்டத்தில் கலந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நியூஸ் எல்லாம் வந்துட்டு இருக்குது, அதெல்லாம் ஆன்லைனில் இருக்கும், எடுத்து போட்டு பாருங்கள். ஒரு முஸ்லீம் கூட எதிர்த்து பேசலை அப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்லாதீங்க, அதெல்லாம் வந்து முற்றிலும் தவறான ஒரு கருத்து. அண்டு மோடி அவர்களை பற்றி சொல்லும் பொழுது, மோடி வந்து உலக அளவிலேயே நம்பர் 1 தலைவர் இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அஃப்கோர்ஸ் எல்லாருமே வந்து இன்டர்நேஷ்னல் மீடியாலலாம் வந்துட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு அப்படி ஒன்றும் தெரியல. நம்மளுக்கு வந்து தெரிஞ்சது, ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க நீங்கள். எனக்கு அப்படி ஒன்றும் தெரியல, நம்பர் 1 தலைவர் மாதிரி தெரியல. அவர் வந்து குஜராத்துக்கு மட்டும்தான் தலைவராக இருக்கிற மாதிரி எனக்கு இன்னை வரைக்கும் அப்படி தான் தோணுது. ஏன்னா அவர் வந்ததுக்கப்புறம் குஜராத் மட்டும் தான் முன்னேறி இருக்கு, மீதி எந்த மாநிலமும் முன்னேறின மாதிரி எனக்கு தெரியல. ஸோ அவர் ஆட்சிக்கு வந்ததே அதுக்கு தானே, குஜராத்தை முன்னேற்றதுக்கு தானே அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. எல்லாமே குஜராத்துக்கு தான் செய்கிறாங்க. பட்ஜெட்டெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு தெரியும், எல்லாம் அப்படியே கண்ணில் எடுத்து ஒத்திக்கலாம் போல் இருக்கும், அந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வச்சுருந்தாங்க. நம்மளுக்கு இந்த ரயில்வே துறைக்கெலாம் வந்து 300 ரூபா 400 ரூபாலாம் ஒதுக்குனாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி பட்ஜெட்லாம் வந்து இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல. எவ்வளவோ ஆட்சியை பார்த்துருக்கோம்பா, இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் நம்ம பார்த்ததில்லப்பா. அந்த மாதிரி வந்து நிர்மலா மேடம் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு பட்ஜெட் போட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற ஒரு தலைவர் தான் வந்து நாட்டிலேயே நம்பர் 1 தலைவராக இருக்கிறாரா, இல்லை ஊர்லேயே உலகத்துலேயே இவர் தான் நம்பர் 1 தலைவராக இருக்கிறாரா அப்படின்னா எனக்கே வந்து நம்ப முடியலங்க. ஆனால் எல்லாருமே அப்படி தான் சொல்கிறாங்க, உலகத்தில் வந்து நம்பர் 1 இடத்துல இவர் இருக்கிறாரு, ஓட்டில் வந்து அதிகமாக வாங்கியிருக்காங்க. ஏன்னா இந்தியர்கள் அதிகமாக முன்னேறுறோம்ல, நம்ம படிக்கிறோம், வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறோம். ஸோ இந்தியாவில் எல்லாமே முன்னேறி இருக்கும்னு எல்லாரும் நினச்சிட்டாங்கய்யா. அது வந்து அவங்களுடைய தப்பான கருத்து, அதுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. பெட்ரோல் விலை, டீசல் விலை, கேஸ் விலை இதெல்லாமே குறைக்க சொல்லி எவ்வளவோ கேட்டாச்சு.
நம்ம கிட்ட இருந்து வாங்கி சேல்ஸ் பண்ணுற நாடுகள்லேயே கம்மியான விலைக்கு தான் கொடுக்குறாங்க. அதாவது நம்ம வந்து ஒருத்தங்க கிட்ட இருந்து பெட்ரோல் டீசல்லாம் வாங்குறோம், நம்ம கிட்ட இருந்து இன்னொருத்தன் வாங்குறான். ஸோ அவன்லாம் வந்துட்டு கம்மியான ரேட்டுக்கு தான் கொடுத்துட்டு இருக்கான். ஆனால் நம்ம நாட்டில் வந்து டபுள் ரேட்டு ட்ரிபிள் ரேட்டுன்னு போய்கிட்டே இருக்கு. என்னடா இப்படி பண்ணுறீங்க? நம்ம கிட்ட இருந்து வாங்குறவன் இந்த ரேட்டுக்கு கொடுக்குறான், நம்ம வந்து அவனுக்கு கொடுக்குறவங்க நம்ம எதுக்கு இவ்வளோ விலைக்கு விற்கிறோம் அப்படின்னு பார்த்தா ஆக்சுவல் ரேட்டு அவன் விற்கிறது தான். ஆனால் மீதி எல்லாம் எங்கே போகுது? மோடிக்கு போகுது. மோடி வழியாக அது எங்கே போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து நம்ம பெருசாக பேச வேண்டாம். சரி, இதில் என்ன சர்ச்சையாச்சு? குஷ்பு அவர்கள் பேசினதில் என்ன வந்து சர்ச்சையாச்சு அப்படின்னு பார்த்தா அந்த 1000 ரூபா விஷயம்தான். அவங்க வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து 1000 ரூபா கொடுக்குறீங்க பெண்களுக்கு. அதாவது என்ன, அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்கன்னா, அந்த பஸ்ஸில் வந்து ஃப்ரீயாக போயிட்டு வரதை வந்து ஒரு அமைச்சர் வந்து ஓசியில் போயிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். டிஎம்கேவை சேர்ந்தவர் தான். ஸோ அவர் வந்து ஓசியில் தானே போயிட்டு வரீங்க அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு இடத்துல கேள்வி கேட்டார். ஸோ அவர் வந்து இந்த இடத்துல தாக்கி பேசுனாங்க. உங்கள் கட்சிக்காரரே வந்து பெண்களை வந்து ஓசியில் தானே போயிட்டு வரேன்னு கேட்குறீங்களே, எங்களுக்கு ஓசியில் போகணுன்னு அவசியம் இல்லை, நாங்கள் வந்து சம்பாதிச்சுக்குவோம், நாங்கள் சம்பாதிச்சு நாங்கள் காசு கொடுத்து நாங்கள் போயிட்டு விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு தாக்குதலாக ஒரு பேச்சு பேசினாங்க. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா, 1000 ரூபாய் கொடுக்குறீங்கல்ல, 1000 ரூபாய் தேவையே இல்லை, நாங்களே சம்பாதிச்சுப்போம். நீங்கள் டாஸ்மாக் கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணால் பெண்கள் கையில் அதிகமாக காசு இருக்கும், நீங்கள் கொடுக்குற அந்த 1000 ரூபாய் தேவையில்லை. இதுதான் வந்து குஷ்பு அவர்கள் சொல்ல வந்த கருத்து. ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து பெண்களுக்கு மாதம் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறீங்களே, என்ன பிச்சை போடுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. என்ன பிச்சை போடுறீங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னாங்க, நீங்கள் பிச்சை போட்டால் அவங்க உங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதுதான் இங்கே வந்து தப்பாக போயிடுச்சு. அதாவது என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு அப்படிங்கிறத புரிஞ்சு அவங்க பேசியிருக்கணும். அவங்க சொன்னதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மக்கள் வந்து பிச்சை போட்டால் ஓட்டு போடுவாங்களா, இவங்க பிச்சை வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு உள்ளர்த்தமும் அந்த வார்த்தையில் இருக்குது அப்படிங்கிறது திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களுக்கு தெரியவில்லையோ என்னவோ அவங்க பேசிட்டாங்க. ஸோ அதே கருத்தை வந்து மேடையில் பேசின அதே வார்த்தையை நிருபர்கள்கிட்டையும் சொல்லிட்டாங்க. அதாவது என்ன, இவங்க பிச்சை போட்டால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா, மொட்டையாக அந்த வார்த்தையை தான் சொன்னாங்க. இவங்க பிச்சை போட்டால் அவங்க ஓட்டு போட்டுருவாங்களா அப்படின்னு கேட்டாங்க. அதாவது டிஎம்கே வந்து பெண்களுக்கு பிச்சை போடுகிறதாம், அதற்காக பெண்கள் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுகிறார்களாம் அப்படிங்கிற மீனிங்கில் அவங்க வந்து வார்த்தையை டெலிவர் பண்ணிட்டாங்க. ஸோ இதை வந்து ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்படி தான் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு ஆள் வந்து ஒரு 30 நிமிஷத்துக்கு மேலே பேசினாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஓடிச்சு அந்த வீடியோ. ஸோ 30 நிமிஷம் பேசினாங்க. ஒவ்வொரு ஆள் வந்து டிஎம்கேவை தான் கழுவி 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 ஊற்றுனாங்க. ஒரு பக்கம் ஸ்டாலினை கழுவி ஊற்றுனாங்க, இன்னொரு பக்கம் உதயநிதியை கழுவி ஊற்றினாங்க. ஸோ 2 பேரையும் கழுவி கழுவி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து தேவையில்லாத விஷயங்கள்லாம் நிறைய பேசிட்டு அதுக்கப்புறம் இறங்கி போயிட்டாங்க. ஆனால் இதில் ஒரே ஒரு விஷயம் யாருமே கவனிக்காத ஒரு விஷயம், அதை நான் கவனித்தேன். எத்தனை பேர் நீங்கள் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. குஷ்பு அவர்கள் வந்து காங்கிரஸை தாக்கி பேசிட்டு இருந்தாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து என்ன சொன்னாங்கன்னா, காமராஜர் அவர்கள் வந்து ஆட்சியில் இருந்தப்போ காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது, அதுக்கப்புறம் ஏன் நீங்கள் தனியாகவே இதை போட்டியிடலை தமிழ்நாட்டில், ஏன் இங்கே வந்து நீங்கள் தனியாக போட்டிடுறதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாங்க. அதில் ஒரு வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, காமராஜர் அவர்கள் 67லே இறந்து போயிட்டார் அப்படின்னாங்க. 67ல் இறந்து போனாரா? இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தா காமராஜர் 75ல 1975 தானே காமராஜர் இறந்து போனது. இவங்க என்ன 67ன்றாங்க? எனக்கு அங்கேயே டவுட் வந்தது. 67ன்றாங்க, ஒருவேளை வயசு சொல்கிறாங்களோ, அவர் இறக்கும்போது அவருக்கு வயசு 67 இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன். இல்லைங்க, அவர் 1903 பிறந்திருக்காரு, 1975 தான் இறந்துருக்காரு. இறக்கும்போது அவருக்கு வயசு 72. நம்மளுடைய படிக்காத மாதிரி காமராஜர் அவர்களை தான் சொல்கிறேன். அவரை பற்றி தான் அவங்களும் பேசினாங்க. ஸோ காமராஜர் 1967லேயே இறந்து போயிட்டாரு அப்படின்னாங்க. எனக்கு பக்குன்னு இருந்துச்சு, 67லையா அப்படின்னு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன் திருப்பியும். ஸோ இந்த விஷயம் எத்தனை பேர் நோட் பண்ணீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆக்சுவலாக வந்து 75ல் தான் இறந்து போனார், 67ன்னு அவங்க தவறுதலாக சொல்லிட்டாங்க. அவரோட ஆயுஸில் ஒரு 7 வருஷத்தை முழுங்கிட்டாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து வெளியில் இன்னும் வரல. மேபி நான் சொன்னதுக்கப்புறம் யாராவது கொஞ்சம் மீம்ஸ்லாம் எடுத்து போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வந்து நம்மளுக்கு தான் யாரையாவது கலாய்க்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் இல்லையா. ஸோ அதனால் இந்த மாதிரி நம்ம கலாய்க்கலாம். ஸோ கலாய்க்கிறதுக்கு அவங்களே ஒரு விஷயம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. அண்ட் இதெல்லாம் கூட எனக்கு பெரிய விஷயமா தெரியலங்க.
பாஜக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாங்க. அது டிஎம்கேக்கு எதிராக தான் நடத்துகிறாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ அதில் இவங்க இப்படிலாம் பேசுகிறது, ஒரு கட்சி இன்னொரு கட்சி கழுவி ஊற்றுறதுலாம் நிறைய பார்த்துருப்போம், வச்சுருப்போம். ஆனால் இதுக்கப்புறம் நிறைய கண்டனங்கள் வந்துச்சு. நிறைய பேர் கண்டனங்கள் தெரிவித்தாங்க. நம்ம அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் ஃபஸ்ட்டு கண்டனம் அவங்க தான் தெரிவித்தாங்க. இது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க, பிச்சைன்னு எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தராக கண்டனம் தெரிவித்தாங்க. நம்மளுடைய அக்கா தமிழிசை அக்கா கிட்ட கேட்கும் பொழுது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க அந்த கட்சியை சேர்ந்தவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, இல்லை அவங்க சொன்னதை நீங்கள் எப்படியோ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தான் கேள்வி கேட்டுட்ருக்கீங்க போல இருக்கு நிருபர்கிட்ட சொல்லிட்டு திருப்பி என்ன சொன்னாங்கன்னா, நான் இன்னும் அந்த வீடியோவை பார்க்கல, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு எஸ்கேப் ஆகி ஓடிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வானதி மேடம் நேற்று கண்டனம் தெரிவிச்சிருந்தாங்க. கண்டனம்னா என்ன, குஷ்பு அவர்களுக்கு கண்டனம் தெரிவிக்கல, குஷ்பு அவர்கள் பேசினதை வேற மாதிரி நீங்கள் திசை திருப்பிட்டீங்க, இதெல்லாம் ரொம்ப தப்பே அப்படின்னு சொல்லிட்டு வானதி அவர்கள் கண்டனம் தெரிவித்தார்கள். கிட்டத்தட்ட எலெக்ஷனுக்கு அப்புறமே நான் வானதி மேடம் இப்போ தான் நியூஸில் பார்க்குறேன். ஏன்னா எப்போ நம்ம உலகநாயகனை தோற்கடித்து எம்எல்ஏ ஆனவர் இல்லையா, ஸோ அவங்களுக்கு வெளியில் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வரல. ரொம்ப நாள் கழித்து நம்மளுடைய குஷ்பு அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக நேற்று தான் நியூஸில் போனாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருந்தது. நடிகை அம்பிகா அவர்கள் கூட கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீ என்ன வேணா பேசி, எந்த கட்சியில் வேணா இருக்கட்டும், யாராக வேணா இருக்கட்டும், யாரோ ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது 100 ரூபாயா இருந்தாலும் சரி, 5 ரூபாயா இருந்தாலும் சரி, அது ஹெல்ப்புங்கிறது ஹெல்ப்பு தான். அதை நீ ஹெல்ப்புன்னு தான் சொல்லியிருக்கணும், பிச்சைன்னு சொல்லியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடிகை அம்பிகா அவர்கள் கண்டனம் தெரிவித்திருந்தார்கள். இப்படி நிறைய கண்டனங்கள் வலுத்துட்டு இருந்த நேரத்தில் குஷ்பு அவர்கள் திருப்பியும் ஒரு சின்ன வீடியோ வெளியிட்டாங்க. எனக்கு அந்த வீடியோவை பார்த்து தாங்க என்னால் அது ஜீரணிக்கவே முடியல. என்னெல்லாம் பேசியிருக்காங்க தெரியுமா மேடம். அதில் முடிஞ்சுதான் நீ கூட போய் பாருங்கள். அவங்களுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரில, அந்த மாதிரி தான் போட்டிருந்தது. எக்ஸ் வலைத்தளத்தில் எடுத்த வீடியோ தான் போட்டிருந்தது. ஸோ முடிஞ்சால் சர்ச் பண்ணி பாருங்கள். அதில் அவங்க பேசின விதம் இருக்குது பாருங்கள். அப்படி ஒரு மாதிரி இந்த ஃபேஸை ஒரு மாதிரி என்னமோ அவங்க தான் கடவுள் மாதிரி ஃபேஸை வச்சுட்டு, என்ன என்னைய பார்த்து பயந்துட்டீங்களா நீங்களாம் அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க பாருங்கள். முடியலங்க என்னால் குஷ்பு இந்த மாதிரியெல்லாம் பார்க்கறதுக்கு என்னால் முடியல. அதாவது என்னவா குஷ்பு, என்ன நீங்கள் எல்லாரும் பயந்து போய் உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, குஷ்புவை பார்த்தா உங்களுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் யாரும் உங்களை பார்த்து பயப்படுற மாதிரி எனக்கு தெரியலங்க. நீங்களா இவங்க மண்டக்குள்ள போய் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு, உங்களை பார்த்தே டிஎம்கே குரூப்பே உங்களை பார்த்து பயப்படுது, நீங்கள் தான் இனிமேல் ஆட்சியில் உட்கார போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மண்டையிலுக்குள்ளே போய் யாரோ சொல்லியிருக்காங்க போல இருக்கு. அந்த சந்தானம் காமெடியை வரும் இல்லையா, அது மாதிரி தான் இவர் மைண்டுக்குள்ளே போய் யாரோ இவரை டாக்டர்னு நம்ப வச்சுருக்காங்க அப்படின்னு அந்த மாதிரி தான் திருமதி குஷ்பு சுந்தர் அவர்களை யாரோ நம்ப வச்சிருக்காங்க, இவங்களை பார்த்து தமிழ்நாடே பயப்படுது அப்படின்ற மாதிரி. ஏன்னா அவங்க போட்டிருந்த வீடியோ அப்படிதான் இருந்தது. குஷ்பு எப்பவுமே உண்மையை தான் பேசுவா, குஷ்பு யாருக்கும் பயப்பட மாட்டா. ஆனால் நீங்களாம் ஏன் இப்படி பயந்து போய் உட்கார்ந்துருக்கீங்க, குஷ்புவை பார்த்தா அவங்களுக்கு அவ்வளோ பயமா அப்படின்னு சொல்லிட்டுலாம் கேள்வி கேட்டு வச்சுருந்தாங்க. எனக்கு அந்த வீடியோ பார்த்து செம்ம சிரிப்பு தான் வந்ததுங்க. எங்கே இருக்கீங்க நீங்கள்? ஆமாம், இப்போத்துக்கு தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய ஆளுமைகள்லாம் எதுவும் இல்லை. அதனால தான் நீங்களாம் பேசுகிறத நாங்கள் கேட்க வேண்டியதாக இருக்குது. குஷ்பு மேடம் என்ன பண்ணுறது, பெரிய பெரிய ஆளுமைகளெல்லாம் இழந்துட்டோம். ஸோ அடுத்து பெரிய ஆளுமை அப்படிங்கிறது எங்கேருந்து வரும், எப்படி வரும்னு தெரியல. நாங்களும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம். கூடிய சீக்கிரம் வந்தால் நல்லா இருக்கும். இந்த தேர்தலில் பாஜக தனியாக தான் போட்டியிடுவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா குஷ்பு அவர்கள் அந்த வீடியோவிலே சொல்லியிருந்தாங்க, 39 தொகுதியிலும் ஜெயிச்சு 39 எம்பிஸ் தமிழ்நாட்டிலேருந்து பாஜக சார்பில் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. வாழ்த்துக்கள் மேடம், நடந்தால் நல்லா தான் இருக்கும். யார் வந்தால் என்ன, யார் வந்தாலும் மக்களை பற்றி யோசிக்க போகிறதில்ல. இதில் நீங்கள் வந்தால் என்ன, அவங்க வந்தால் என்ன, ஒன்றும் நல்லது நடக்க போகிறதில்ல. என்னவோ பண்ணுங்க போங்க, அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தாங்க விஷயம். ஸோ இவங்க சொன்ன விஷயம் பெரிய விஷயமா போய் இப்போ நிறைய கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நடந்து இவங்க மன்னிப்பு கேட்டால் தான் நாங்கள் விடுவோம் அப்படிங்கிற லெவலுக்குலாம் கொண்டு போயிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் பெருசுப்பட வேண்டிய விஷயமே கிடையாதுங்க. அவங்க சொன்ன அர்த்தம் வேறு தான். அவங்க சொன்ன வார்த்தை வேணால் தப்பாக இருக்கலாம், சொன்ன அர்த்தம் அப்படிங்கிறது வேறு தான். ஸோ அது ட்விஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ இவங்களெல்லாம் பெருசு பண்ணி விடணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அப்படியே தட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம்.
அந்த டெக்னிக் நம்மளுக்கு தெரியல, அதனால தான் வந்து இவங்களை பெருசாக தலையில் தூக்கி வச்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் தேவையில்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இது விஷயமா இந்த வீடியோ போடணும் அப்படின்னு நான் நினச்சா, ஸோ இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு இது சார்பாக ஏதாவது கருத்துக்கள் சொல்ல வேண்டியிருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. சரியா? குஷ்பு அவர்களுடைய பேச்சு சரியானதா தவறானதா, இது மாதிரி இனிமேல் பேசக்கூடாதா, நிஜமாவே பேசுனது ட்விஸ்ட் ஆகிடுச்சா, இவங்க வந்து அப்படி பேசலையா அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. ஸோ வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப நல்லா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க. அண்ட் நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி நம்மளுடைய வெட்டி பேஜ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாப்பா பாய்.